ஹாய் எவ்ரிவான். இந்த வீடியோவில் நம்ம என்ன பிளான்ட் பார்த்துட்ருக்கோன்னா ஒரு செரி பிளான்ட் தான் பார்த்துட்ருக்கோம். ஓகே, சரி, இதை வந்து செரி ட்ரீன்னு சொல்லலாம். அண்ட் அதோட கம்ப்ளீட் வீடியோ, அந்த ஃப்ரூட் வந்து எப்படி வரும் அப்படின்றத இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்துருங்க, ஸ்கிப் பண்ணாமல். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து ஒரு அழகாக ஒரு பிங்க் கலரில் பட் ஃபார்ம் ஆகும். அந்த பட் வந்து தான் கடைசியில் வந்து நம்மளுக்கு வந்து அந்த செரி ஃப்ரூட்டாக மாறுது. அந்த ஃபைனல் ரெட் செரி ஃப்ரூட் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இப்படி தான் அது கடைசியில் மாறும். ஸோ நடுவில் வர்ற ஸ்டேஜஸை ஒவ்வொரு பிக்சராக நான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன் அண்ட் வீடியோலையும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து லைட் பிங்க் பட்ஸ் வந்து அது வந்து இது மாதிரி ஃப்ளவராக மாறும். இந்த ஃப்ளவர்லேருந்து நமக்கு வந்து க்ரீன் கலரில் காய் வரும் ஃபஸ்ட்டு. அந்த காய் வந்து ஆரஞ்ச் இல்லைன்னா எல்லோ ஷேடில் மாறி அதுக்கப்புறம் அதுலேருந்து ரெட் ஷேடில் மாறுது. ஸோ பட்டு, ஃப்ளவர், அப்புறம் க்ரீன் கலர் ஃப்ரூட், அதுலேருந்து எல்லோ வித் ஆரஞ்ச் ஃப்ரூட், அதுலேருந்து நமக்கு ரெட் கலர் ஃப்ரூட் கிடைக்குது. இப்படி தான் வந்து இந்த செரி பிளான்ட்டோட ஸ்டேஜஸ் இருக்குது. நம்ம ஜென்ரலாக எந்த செரி ஃப்ரூட்டோட ட்ராயிங் வரைஞ்சாலும் 2 செரி வரைவோம். ஆமாவா? ட்ராயிங் வரைகிறவங்களுக்கு தெரியும். இது ஏன்றதை பாருங்களேன். ஒவ்வொரு இதிலருந்தும் வந்து நமக்கு வந்து 2 பட் வருது. அந்த 2 பட் ஃப்ளவராக மாறுது. அந்த ஃப்ளவர்லேருந்து 2 ஃப்ரூட் வருது. ஸோ ஒவ்வொரு இதுலேருந்தும் 2 ஃப்ரூட் நம்மளுக்கு வருது. ஸோ அதனால தான் நம்ம ட்ராயிங் வரைகிறப்ப எப்போவுமே 2 ஃப்ரூட் அப்படி வச்சு தான் நம்ம ஒரு செரி ஃப்ரூட்டை வரைகிறோம் அப்படின்றத இந்த ட்ரீலேருந்து நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். இது உங்களுக்கு புதுசாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எத்தனை பேர் செரி பிளான்ட் பார்த்துருக்கீங்க? எத்தனை பேருக்கு செரி பிடிக்கும் சாப்பிட்றதுக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஃப்ரூட் வந்து ஆக்சுவலாக கொஞ்சம் ஸ்வீட் அண்ட் டேங்கியாக இருக்குது. ஸோ இந்த ஃப்ரூட்டை நம்ம இப்படியே சாப்பிட்லாம், இல்லை ஹனி இல்லைன்னா வந்து சுகர் சிரப்ஸில் சோக் பண்ணிவிட்டு அப்படியும் சாப்பிட்லாம். உங்களுக்கு இந்த வீடியோ நான் காமிச்சிட்டே அப்படியே என்னோட செரி ஹார்வெஸ்ட்டையும் முடிச்சிட்டேன். ஒவ்வொரு ஸ்டேஜஸையுமே வந்து நான் பிக்சர்ஸாகவும் கேப்சர் பண்ணி போட்டிருக்கேன். செக் பண்ணுங்கள் எப்படி மாறுதுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் ரெகுலர் அப்டேட்ஸ். தேங்க்யூ ஆல்.